எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக இப்போ ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, ஜூன் 12. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் பார்க்க போகிறோம். ப்ளஸ் எப்படி டெஸ்ட் நடக்கும், எவ்வளோ கொஸ்டின் வந்து கேட்போம், பைலிங்கோலாம் ப்ரொவைட் பண்ணுவோம், எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி படிக்கிறது, இந்த மாதிரியான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 ஹோல் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இதில் தமிழ்லேருந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்குறாங்களே எக்ஸாமில். சப்போஸ் தமிழ் வந்து எவ்ரி டெஸ்ட்லையும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மேக்ஸ்லேருந்து நமக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ அப்போ அதுவும் கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுவும் கவர் பண்ணுற மாதிரி மொத்தமாக ஹோல் பேட்ச். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக நம்ம டெஸ்ட் பேட்ச் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் தமிழ் மேக்ஸ் அப்புறம் யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த பேட்ச் வந்து இருக்கும். ஜூன் 12ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். உங்களுக்கு பைலிங்கோல தான் கொஸ்டின் இருக்கும். தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருப்போம் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். மற்றபடி வந்து ஜென்ரல் தமிழ் இதில் இருக்கும். இயல் 1 ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே ஒவ்வொரு இயல் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இப்போ அப்டேட்டட் சிலபஸ் இருக்கு இல்லையா, நியூ சிலபஸ், அந்த சிலபஸ் வைஸாக தான் தமிழ் கொஸ்டின் இருக்கும். அதுக்கடுத்து ஜிஎஸ் டாபிக் ஒரு டாபிக்லேருந்து மென்ஷன் பண்ணி எந்தெந்த யூனிட் படிக்கணும்னு கொடுத்துருப்போம், அதை படிக்கணும். அடுத்த டெஸ்ட் வந்து ஜூன் 14. அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் இருக்கு இல்லையா, அதில் இயல் 2வது இயல் டெஸ்ட் நடக்கும். அப்புறம் ஜிஎஸ் டாப்பிக்கில் ஒரு டாபிக் கொடுத்துருப்போம். யூனிட் 6லேருந்து தான் ஃபர்ஸ்ட் யூனிட் 6 தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், ஏன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அதுலேருந்து வர்றதுனால. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு கீழே என்ன யூனிட் படிக்கணும் அப்படின்னும் தமிழ் மீடியத்துக்கு மேலேயும் கொடுத்துருப்போம். ஸோ அடுத்த டெஸ்ட் 3 6th ஸ்டாண்டர்டில் இயல் 3 நடக்கும். ஜிஎஸ்லேருந்து ஒரு டாபிக் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட் முடியும் போது இப்போ 3 டெஸ்ட் முடிஞ்சிருக்கா, நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருப்போம் மேக்ஸ். ஸோ இந்த இடத்துல மேக்ஸ் வந்து உங்களுக்கு 4th டெஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம். ஒரு 3 டெஸ்ட் முடிஞ்சு 4வது டெஸ்ட்டில் மேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி அடுத்த 3 டெஸ்ட் முடிஞ்சு அடுத்து 4வது டெஸ்ட்டில் மேக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் டாபிக் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கான ஸ்கூல் புக் லிங்க் ஷேர் பண்ணிடுவோம். சிம்பிளிஃபிகேஷன் கவர் ஆகக்கூடிய புக் லிங்க். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு பிஒய்க்யூ ஸ்கூல் புக்கு மாடல் சம்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம். இதுக்கு சொல்யூஷன் பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம் படிக்கிறதுக்கு. அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களா 25 கொஸ்டின் டெஸ்ட்டு. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அடுத்து நூல்வெளி, இப்போது நூல்வெளி கொடுத்துருக்கோம், அந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா அதுக்கான பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் இருக்குது அப்படின்னா அந்த தமிழ் புக் லிங்க்கையும் ஷேர் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்பில். உங்கள்கிட்ட புக் இருந்தால் படிச்சுக்கலாம், இல்லாத பட்சத்தில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் படிச்சுக்கலாம், அதில் உள்ள பிடிஎஃபை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ சயின்ஸில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். எவ்ரி 3rd டெஸ்ட் முடியும் போது 4th டெஸ்ட் மேக்ஸ் இருக்கும். அடுத்து 5th டெஸ்ட் வந்து சயின்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து அதே மாதிரி எவ்ரி 3rd டெஸ்ட் முடிஞ்சு 4th டெஸ்ட்டில் மேக்ஸ், அடுத்து 5th டெஸ்ட்டில் சயின்ஸ்னு சொல்லி அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருப்போம் எல்லா டெஸ்ட் பேட்சுக்குமே, எல்லா டெஸ்ட்டுமே. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அக்டோபர் 15 லாஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ மொத்தமாக 71 டெஸ்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ ஒரு டெஸ்ட் பேட்சில் 71 டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறது எந்த ஒரு இதுலையுமே கொடுக்கறது கிடையாது. ஏன் நம்ம நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூட்டியாக நீங்கள் வந்து அந்த டச்லேயே இருக்கிறீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு 2 டெஸ்ட் அப்படின்னு கூட நம்ம பிளான் பண்ணி கூட ஹையஸ்ட் போர்ஷனை ஒரே டெஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபுல் போர்ஷனையும் நீங்கள் படிக்க முடியல அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ தமிழ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ தமிழ் கம்பல்சரி படிச்சாகணும். ஸோ ஜிஎஸ்ல இப்போ 4 யூனிட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2 யூனிட் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கடுத்து 2 யூனிட் படிக்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதான் இதை வந்து நீங்கள் இந்த சிலபஸை கவர் பண்ணி டெஸ்ட் பேட்ச்லேயும் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும், எக்ஸாம்லேயும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இத்தனை டெஸ்ட் இருக்கு அப்படின்னாலே அதுவே பெரிய பாசிட்டிவான ஒன்று தான். ஏன்னா 71 டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்ஸாமை போய் அட்டன் பண்ண போறீங்க, மெயின் எக்ஸாமை. ஸோ அப்போ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கம்மியான டெஸ்ட்டும் கொடுக்க முடியும். ஏன் 71 டெஸ்ட்னா இதான் அப்சல்யூட் ரீசனே வந்து இதுதான். எவ்ரிடே நீங்கள் அதிலே தொடர்ச்சியாக கான்சன்ட்ரேட்லேயே இருக்கணும். இப்போ 15 நாள் கேப் விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் 15 நாள் கழிச்சு சரி டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு போயிட்டு போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதில் ஒரு டெஸ்ட் விட்டால் கூட அடுத்த டெஸ்ட்டை நீங்கள் பிடிக்க முடியும். ஸோ அதனால எப்போதுமே இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 999. ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட் ஏற்கனவே குரூப் 2 குரூப் 4க்கான ஹோல் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா 899 பே பண்ணுங்க, 899. நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா 999 பே பண்ணணும்.
டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க, பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். வேறு ஏதாவது இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி குரூப் 1க்கும் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. குரூப் 1க்காக ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து ஜூன் 15th ஸ்டார்ட் ஆகுது. பாலிட்டி கிளாஸஸ் வந்து ஜூன் 10th ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. டவுட் இருக்கவங்க கால் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.